ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th 5th லெசன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள். ஸோ இங்கே 12, 3, 4, 8 ஸோ இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதில் 3 வந்து 3 டேபிளில் வரும். ஸோ அதை விட்டுருங்க. இங்கே 3ங்கிற ஆன்சரே இல்லை. ஸோ இது வந்து 2 டேபிள், சரிங்களா? ஸோ 12 வந்து 2 டேபிள், 4ம் 2 டேபிள், 8ம் 2 டேபிள். ஸோ எல்சிஎம் எடுக்கிறது 2 டேபிளில் எடுப்போங்களா? ஸோ அந்த மாதிரி 2. ஸோ இப்போ 2 டேபிள் அப்படின்னால ஸோ 2 தான் ஆன்சரு, ஆப்ஷன் 2. செகண்ட் ஒன்னோடு பாருங்கள். ஸோ இங்கே 3x அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ 3ங்கிறது தான் ஆன்சரு. எக்ஸு கூட யார் இருக்கா அப்படின்னு பாருங்கள், 3 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நமக்கு 3 அப்படிங்கிற ஆன்சர் வரணும். ஸோ ஆன்சரில் 3ங்கிறது வர்றது இந்த ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் ஆப்ஷன் 1. தேர்ட் ஒன்னோடு பாருங்கள். ஸோ இங்கே இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 12 வருது. அந்த 12 கூட இந்த 3யை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 12 மைனஸ் 3 9 வரும். ஸோ பியோட ஆன்சர் 9, ஆப்ஷன் 1. ஸோ ஃபோர்த் ஒன்னோடு பாருங்கள். இதில் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தனால நம்ம ஆன்சரில் ஒய் அப்படிங்கிறது தான் நம்ம எழுதணும். ஸோ இப்போ ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது எது வருதுன்னு பாருங்கள். இந்த பேரலல் டு ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ ஒய் அப்படிங்கிறது தான் வருது, ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்னோடு பாருங்கள். ஸோ இங்கே ஒய் ஆக்சிஸ்ன்னு கொடுத்தனால நம்ம எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இங்கேயே அவங்க 10 கொடுத்தனால எக்ஸ் ஈக்குவல் டு 10 தான் ஆன்சரு, ஆப்ஷன் 2. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே 5, இங்கே ஒரு -5 இருக்குது. ஸோ ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 25 வரும். ஸோ ஆன்சர் 25, ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட் செவன்த் ஒன்னோடு பாருங்கள். இந்த ஒன்னோடில் பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற வார்த்தை வந்தனால ஸோ 2-3 இடத்துல நமக்கு பெர்பெண்டிகுலர் வருது. ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பெர்பெண்டிகுலருக்கு பிளேஸ் சேஞ்சு, ஓகேங்களா? ஸோ பிளேஸ் சேஞ்சு, இது சைன் சேஞ்ச் அப்படிங்கிற 2 ஆன்சர் வந்து நம்ம எழுதணும். ஸோ இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ பிளேஸ் சேஞ்சு, சைன் சேஞ்ச். ஸோ பெர்பெண்டிகுலர்னு வந்துச்சு அப்படின்னாலே பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே 7, 3 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ 7x 3y அப்படின்னு இருக்கு. ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து பிளேஸ் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா 3x 7yன்னு மாறிடும். ஸோ மைனஸ் அப்படிங்கிறத சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ், சரிங்களா? ஸோ அப்போ 3x ப்ளஸ் 4y அப்படிங்கிறத ஆன்சர் அது. ஸோ அந்த ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் எயித்து ஒன்றில் பாருங்கள். ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு வந்து 8 அப்படிங்கிறது வந்திருக்கு. செகண்டாக நமக்கு 5 வந்திருக்கு. ஸோ இப்போ ரெண்டுமே ப்ளஸில் இருக்கிறனால ஸோ ரெண்டுமே பாசிட்டிவில் வர்ற மாதிரி ஆன்சர் பார்க்கணும். அப்போ 8 வரணும், அப்புறம் 5 வரணும். ஸோ 8, 5. ஸோ இங்கே தான் இருக்குது, ஆப்ஷன் 2. நைன்த் ஒன்னோடு பாருங்கள். இங்கே பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துச்சு இல்லையா? ஸோ பெர்பெண்டிகுலர் அப்படின்னா பிளேஸ் சேஞ்சு அண்டு சைன் சேஞ்ச். ஸோ ரெண்டுமே வரணும், பிளேஸ் சேஞ்சு, சைன் சேஞ்ச் அப்படிங்க. ஸோ இங்கே என்ன பிளேஸ் மாத்திரம் அப்படின்னா இந்த மேலே உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிடும். அப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா √3/1 அப்படின்னு வரும். இதில் சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது, இங்கே சைன் வந்து ப்ளஸ் இருக்குது. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மைனஸ். அப்போ -√3 அப்படிங்கிறது ஆன்சரு, ஆப்ஷன் 3. ஸோ 10th ஒன்னோடு பாருங்கள். இங்கே அதே பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிற வார்த்தை வந்தனால பிளேஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும், அதே சமயம் சைன் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ பிளேஸ் சேஞ்சுக்கு இங்கே நம்பர்ஸில் எதுவுமே பிளேஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே 8 ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ ஆன்சர் -1 வரும். சைன் சேஞ்ச் அப்படிங்கிறதுனால -1 சைன் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா +1 அப்படிங்கிறது வரும், சரிங்களா? ஸோ +1, ஆன்சர் +1. நெக்ஸ்ட் 11th ஒன்னோடு பாருங்கள். இங்கே ஸோ இங்கே சென்டென்ஸ் அப்படிங்கிறனால நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து த ஸ்லோப் ஆஃப் 2 பேர் ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஸோ அதனால் ஆப்ஷன் 3. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, த ஸ்லோப் ஆஃப் 2 அப்படிங்கிறது வரணும். ஸோ 12th ஒன்னோடு பாருங்கள். இங்கேயும் சென்டென்ஸ் வேரில் தான் இருக்குது நமக்கு. ஸோ இங்கே ஆன்சர் என்ன அப்படின்னா 2 பேரலல் அண்டு 2 நான் பேரலல் சைட்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? ஸோ ஆப்ஷன் 1. ஸோ 13th ஒன்னோடில் இங்கே 2, 1 அப்படின்னு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது இந்த ஈக்குவேஷனில் எதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எந்த இதில் வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த தேர்ட் ஒன் பாருங்கள்.
எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 இருக்கா. ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 3 வரணும். ஸோ இது கூட தான் அது மேட்ச் ஆகுது. அதனால் ஆப்ஷன் 3. ஸோ 14th ஒன்வேர்டு இங்கே இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் மாற்றி எழுதலாம். இந்த 4x இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இப்போ -4x அப்படின்னு சொல்லிட்டு வரும். ப்ளஸ் 3y இருக்குது. இங்கே அதே மாதிரி 3x அங்கிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. -3x அப்படிங்கிறது வரும். ஸோ இங்கே ப்ராப்பராக இருக்குது, இங்கேயும் நமக்கு ப்ராப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே எக்ஸ் ஒய் எல்லாமே நம்ம சைடு இருக்கணும். ஸோ அப்படி மாற்றி வச்சுருக்கோம். இப்போ எல்லா ஆப்ஷனையும் நம்ம செக் பண்ணோம். லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4 இந்த 4 லைன்ஸையும் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பேரலல் இருக்கிறதுக்கா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பேரலல் அப்படின்னா சேமாக இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம். எக்ஸோட நம்பரும் ஒய்யோட நம்பரும், ஸோ எக்ஸ் சேமாக இருக்கணும், ஒய் வந்து சேமாக இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா L1, L2, L3, L4ல் எதுவுமே சேமாக இருக்காது, சைன் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி சைன் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாலே பெர்பெண்டிகுலர். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பெர்பெண்டிகுலராக தான் நம்ம தேடணும். ஸோ 2 விதமான பெர்பெண்டிகுலர் இருக்குது. ஒன்று L1, L2 வந்து பெர்பெண்டிகுலர், L2, L4 வந்து பெர்பெண்டிகுலர். ஸோ ஃபஸ்ட்டு இது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து L2, L4 அப்படிங்கிறத டிக் பண்ணிடலாம். ஸோ L1, L2 நம்ம செக் பண்ணலாம். ஸோ L1ல் என்ன இருக்குன்னு பாருங்கள், -4x இருக்குது. L2ல் என்ன இருக்குன்னு பாருங்கள், -3x இருக்குது. சரிங்களா. ஸோ நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனால் மைனஸ் சேமாக இருக்குது. ஸோ ஒய் வந்து அதே மாதிரி பார்த்துடலாம். ஒய் வந்து 3y இருக்குது, இங்கே ஒய் வந்து 4y இருக்குது. ஸோ ரெண்டும் நமக்கு சேமாக இருக்கணும், சைன் சேஞ்சாகவும் இருக்கணும், அதே மாதிரி நம்பரும் சேஞ்ச் ஆகிருக்கணும், பிளேஸ் சேஞ்ச் ஆகிருக்கணும், சைன் சேஞ்ச் ஆகிருக்கணும். ஸோ இங்கே L1, L2ல் இல்லை. சரிங்களா. ஸோ L2, L4 வந்து செக் பண்ணி பார்க்கலாம். L2 அண்ட் L4. L2 பாருங்கள் -3x இருக்குது. L4 பாருங்கள் 4x இருக்குது. சரிங்களா. ஸோ -3x 4y. அதே மாதிரி ஒய் டேர்ம்ஸை பாருங்கள். ஒய் டேர்ம்ஸில் வந்து 4y இருக்குது, ப்ளஸ் 4y இருக்குது, இங்கே 3y இருக்குது. ஸோ இதுதான் மேட்ச் ஆகுது நமக்கு பெர்பெண்டிகுலராக. பிளேஸும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த ஈக்குவேஷனை ப்ராப்பராக எழுதுகிறேன். ஸோ L2 வந்து -3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு -1. இது வந்து L2. ஸோ L4 நம்ம பார்த்தோம் அப்படின்னா L4 வந்து 4x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 2 அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பிளேஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு, அதே மாதிரி சைனும் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஒரு மைனஸ் வந்திருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ பிளேஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் இது பெர்பெண்டிகுலர். அது எது? L2 அண்டு L4. ஸோ ஆப்ஷன் 4. ஸோ ஞாபகம் கூட வச்சுக்கோங்க, L2 அண்டு L4 அப்படிங்கிற வார்த்தையை பார்த்து வச்சுக்கோங்க. L2 அண்டு L4. நெக்ஸ்ட் 15th ஒன்னோடு பாருங்கள். இங்கே இந்த 8 வந்து டிவைடில் கொண்டு போயிடலாம். ஸோ அப்படி டிவைடில் கொண்டு போனோம் அப்படின்னா y is equal to 4x/8ன்னு வரும், ப்ளஸ் 21/8ன்னு வரும். ஸோ டிவைடில் போகிறதுனால ரெண்டு சைடுக்குமே நம்ம டிவைட் பண்ணோம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 4 வந்து 8ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 0.5 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த 21 8ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ 21 8ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 2.6 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டு ஆன்சரு 0.5, 2.6. ஸோ 0.5ம் இருக்கணும், 2.6ம் இருக்கணும். ஸோ ஆப்ஷன் 2. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.